அண்மையில இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில ஹெட்லைன், அதாவது முன்பக்கம் வந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இளைஞர்கள் 52,000 பேர், அதாவது புள்ளி விவரப்படி 52,000 பேர் தனது பெற்றோர்களை வெறுக்கிறாங்க, மனதளவுல வெறுக்கிறாங்க. இது சாதாரண ஒரு நல்ல செய்தி இல்லை. பெற்றோர்களை பிள்ளைகள் வெறுக்கிறாங்கன்னு சொன்னா இது நல்ல விஷயமா? நல்ல விஷயம் இல்லை. நாங்க முஸ்லிம்கள், இந்த பெற்றோர்கள் குறித்து இந்த மார்க்கம் என்ன சொல்லுதோ என்றதை தெரிஞ்சு கொண்டா, மார்க்க ரீதியாக நாங்க குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு குர்ஆன் வசனத்தை வச்சு சாதாரணமா சும்மா ஒரு பயான் மாதிரி இல்லாம, ஏன் இந்த மார்க்கம் பெற்றோர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்றதை சும்மா சாதாரணமாக உங்களோட ஒரு பயான் மாதிரி இல்லாம ஒரு கலந்துரையாடல் மாதிரி செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்கிறார். என்னன்னு சொன்னால், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனி, உங்களுடைய தாய் உங்களை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தால், பெற்றெடுத்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனி, உங்களுடைய தாய் உங்களை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தால், பெற்றெடுத்தால், ஈன்றெடுத்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்னு சொன்னா, சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒரு பிள்ளைய ஒரு தாய் சுமந்து எடுக்கிறது என்று சொன்னது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இப்ப உங்களோட ஃபேமிலியில, உங்களோட குடும்பங்கள்ல நீங்க பிறந்ததுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறந்திருந்தா, அவங்களோட உம்மா, அவங்களோட தாய், அவங்க பிரெக்னண்டா கர்ப்பமா இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. சும்மா சாதாரணமா நினைச்சு பாருங்க. ஒரு ஆண் வயிற்றுல ஒரு புள்ளை சாதாரணமாக நோமலா ஒரு புள்ளை ஒன்று கிடைக்கிறது சாதாரணமா ஒரு 2.5 கிலோக்கு மேல வரும் தானே. ஆரோக்கியம் இல்லாம போசாக்கு குறைஞ்ச புள்ளைன்னா ஒரு 2 கிலோக்கு உள்ளு போகும். 1, 9, 2 அப்படி கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமான ஒரு புள்ளை சாதாரணமா 2.5 கிலோ, 3 கிலோ, 3 கிலோக்கு மேல வர ஒரு புள்ளையும் பிறக்கும். ஒரு 2.5 கிலோ 3 கிலோவை இப்ப ஒரே அடியா புள்ள அந்த பாரத்துக்கு வராதே, கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அந்த அல்லாஹ் சொல்ற அந்த வசனத்திட அர்த்தத்தை பாருங்க. ஏன் அல்லாஹ் இவ்வளவு ஒரு சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த அளவுக்கு இருக்குதாங்க. சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உங்களை சுமந்தால் என்று சொன்னால், சில தாய்மார்கள் இருப்பாங்க, பார்க்கறதுக்கு மெல்லிஞ்சு போயிட்டு இருப்பாங்க, வயிறு மட்டும் பெரிய சாரிக்கும், அவங்களோட உடம்புக்கு அப்படி ஒரு புள்ளையை சுமக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 மாசத்துல ஒரு 3-4 மாசத்துக்கு மேல புள்ள நல்லா வளர்ந்தோடனே, ஆக குறைஞ்சது ஒரு 5 மாசம் முழு குழந்தைய அந்த தாய் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு ஒரு கஷ்டம். அந்த தாய்க்கு நினைச்ச மாதிரி தூங்க இயலுமா? இப்ப நாங்க தூங்கக்குள்ள, அப்துல் ராசிக் பேசக்குள்ள சொன்னார், நாங்க தூங்க ஆரம்பிக்கும் போது வலது பக்கம் சாய்ந்து தூங்கணும். தூக்கம் போனதுக்கு பின்னால நாங்கள பெறலும் இங்கால பெறலும் இப்படி தூங்கலாம். வயிற்றுல குழந்தை இருக்கிற ஒரு தாய்க்கு அப்படி தூங்க இயலுமா? அவன் அப்படி பிறக்கக்குள்ள என்ன யோசிப்பா தெரியுமா? எந்த பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ என்று சொல்லி, அவருக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கணும் என்று சொல்லி அவருக்கு கம்ஃபர்டபிள் இல்லாத மாதிரி தூங்குவா. பார்த்திருக்கிறீங்களா? உள்ளுக்கு இருக்கிற உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம போயிட்டுருவோம்னு அவ கம்ஃபர்டபிள் இல்லாம தூங்குவா. அல்லாஹ்வோட வசனம் பாருங்க, எவ்வளவு ஒரு அர்த்தத்தை கொண்டு வருது. நினைச்சதை சாப்பிடலுமா? நான் சாப்பிட்டா உள்ளுக்கு இருக்கிற எந்த பிள்ளைக்கு என்ன ஆயிருமோ, எந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆரோக்கியம் குறைஞ்சிருமோ என்று பயப்படுவா தானே. எவ்வளவு ஒரு கஷ்டம். சுமந்துட்டு இருக்கிறதே ஒரு பாரம் தானே. ஒரு பிள்ளையை சுமந்துட்டு இருக்கிறதே எவ்வளவு ஒரு பாரம் பாருங்க. அதுக்கு பின்னால பிரசவம் ஒரு வரும் தானே உலகத்துல. இப்ப எல்லாரும் பிரஸ்லின் அடிக்கிற ஆக்கள்கிட்ட கட்ஸ பொடியை பார்த்து, இப்ப நிறைய பேரு கேட்டா ஒருத்தர் ஜோன்சினா விருப்பம்னு சொல்லுவார்.
இன்னொத்தனை விருப்பம் எல்லாரும் ஆம் சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருப்பான். அதுல கூட உண்மையோ போய் 2ஆம் பட்சம். அட்டி வாங்கின உடனே சிலவன் புளூரான் அந்த இதை கொண்டு போறதெல்லாம் பாக்குறேன் தானே. இதெல்லாம் 2வது. உலகத்துல வேதனையிலே ஆகப்பெரிய வேதனை ஒன்று என்ன தெரியுமா? ஒரு தாய் பிரசவ நேரம் அந்த குழந்தை வயிற்றிலிருந்து வாரதிரிக்கு தானே 3 எலும்புகளை விரிச்சு கொண்டுதான் அந்த புள்ள வெளியில வரும். என்ன நாங்க எவ்வளவு ஆபாசமான விஷயம் எல்லாம் பேசுவோம். இது ஆபாசம் தானே. இதுக்கு பிறகு சொல்றது ஆபாசம் இல்லை. ஒரு 2.5 கிலோ 3 கிலோ பாரமுள்ள ஒரு புள்ள தாயிட வயிற்றுல இருந்து அந்த வெளியில ஏன் சொல்றேன்னா 52,000 இளைஞர்கள் பெற்றோர்களை வெறுக்கிறாங்கடா. அதுல முஸ்லிம் இளைஞர்களும் இருக்கிறாங்க தானே, முஸ்லிம் யுவதிகளும் இருக்கிறாங்க தானே. இப்ப நீங்க எந்த உம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்ற உம்மாவையா நான் அற்பமாக நான் மனசு நோவு அடிக்கிறேன், ஏசி இருக்கிறேன் என்று நினைக்கணும். வயிற்றுல இருக்கிற புள்ள 9 மாசம் கழிச்சு வெளியில வாரதிருக்குதே, அந்த தாயுடைய 3 எலும்புகள் 3 இடத்தை தாண்டி விரிச்சு கொண்டுதான் அந்த புள்ள வெளியில வரும். புள்ள எதுல வரும்? தாயுடைய பெண் உறுப்பு. அதால தானே பிள்ளை வெளியில வரணும். அதாவது நோமல் பிரசவம் சொன்னால் சர்ஜரி சீச பண்ணாம நோமலா கிடைக்கக்கூடிய ஒரு புள்ளன்னு சொன்னா தாயுடைய பெண் உறுப்பால தான் புள்ள வெளியில வரணும். சாதாரணமாக ஒரு தாயுடைய சயின்டிபிக்கலா சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய பெண் உறுப்பு இருக்குதானே, பெண் உறுப்பு, அந்த பெண் உறுப்புடைய அந்த குழந்தை வரக்கூடிய வலி இருக்குதானே, அந்த அந்த வார வலி சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய வலி 3 சென்டிமீட்டர். நோமலா இருக்கும் போது தாயுடைய பெண்ணுறுப்புடைய அளவு இருக்குதானே சயின்டிபிக்கலா 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர்னா சின்ன ஒரு வழி தானே. ஒரு புள்ளோட தலை எவ்வளவு பெருசா இருக்கு, இந்த அளவு பெருசா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்படி நட்டுக்குமா இல்லையா மேலாம். அந்த தாய் புள்ளை வந்து வார வலி 3 சென்டிமீட்டர்னா இப்படி ஒரு அளவு. ஒரு புள்ளை ஒன்று வரும்போது அந்த வலி 15 சென்டிமீட்டருக்கு விரியும். உங்களோட உம்மா எவ்வளவு ஒரு கஷ்டத்தை பட்டிருப்பா. 15 சென்டிமீட்டருக்கு அந்த பெண் உறுப்பு அந்த வலி விரியும். பெருசாயினாதான் அந்த புள்ள வெளியில வரேன். வெளியில வரும்போது இப்ப நான் ஒரு பிளேட் ஒன்று உங்களோட கையில தந்து ஒரு பிளேட் ஒன்று தந்து நான் உங்களோட கையை வெட்ட சொல்றேன். இன்ஜெக்ஷன் ஒன்றுமே அடிக்கிறதில்ல. நான் உங்களோட கையை வெட்ட சொல்ல நீங்க வெட்டுவீங்களா? வெட்ட மாட்டீங்க. ஏன்? வலிக்கும். நீங்க வெளியே வரும்போது அந்த தாயுடைய பெண் உறுப்பு நீங்க வெளியில வாரத்துக்கு இடம் போதாட்டி உங்களுக்கு என்ன மாவீரமோன்னு சொல்லி அந்த டாக்டர் என்ன செய்வான் தெரியுமா? இன்ஜெக்ஷன் அடிக்க மாட்டான். தாயுடைய பெண் உறுப்பை அப்படியே வெட்டிடுவாங்க. பச்சையா எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் இல்லை. சடன்லியா பெண் உறுப்பு இருக்குதானே, பெண் உறுப்பு ஆபரேஷன் கத்தி தெரிந்தானே, அதை எடுத்து ஒரே கீறு 2 வலி. நீங்க வாரது ஒரு வலி வேதனை, இப்போ பச்சையா வெட்டுறது இன்னொரு வேதனை. எப்படி இருக்கும் உங்களோட தாய்க்கு? ஒரு பிளேடு எடுத்து உங்க கையை வெட்ட சொன்னா வெட்ட மாட்டீங்க. ஏன்? வலிக்கு முந்தி சொல்றீங்க. உங்களை பெற்றெடுக்கிறதுக்காக வேண்டி 3 சென்டிமீட்டர் அளவுள்ள அந்த பெண் உறுப்பு 15 சென்டிமீட்டரா விரிஞ்சு கொடுக்கணும். அதுவும் போதாட்டி பச்சையா வெட்டி விடுவான். இப்ப நீங்க வெளியில வந்துடுவீங்க, உங்களோட சத்தம் கேட்கும். அந்த தாய் அந்த வேதனையை மறந்து எவ்வளவு சந்தோஷப்படுவா.
சந்தோஷப்பட்டதோட முடிஞ்சா? வெட்டி நடத்த தைக்குவான். வெட்டி நடத்த தைக்கணும். இவ்வளவு சுமைய அல்லாஹ் ஒரே வசனத்துல சொல்லிட்டான். ஹமலத்துஹு உம்முஹு வஹனான் அலா வஹனி. உங்களுடைய தாய் உங்களை சிரமத்துக்கு மேல சிரமப்பட்டு சுமந்தால் என்று அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்க, சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்ப இவ்வளவு சுமையை சுமந்து உங்களை பெத்து வளர்த்த தாய் சின்ன புள்ளியா இருக்கிற உங்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற. நீங்க வவுத்துல இருக்க ஒரு கஷ்டம், வவுத்துல இருக்கிறவங்கள வெளியில இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு கஷ்டம். கொஞ்சம் அப்படியே சும்மா சிந்திச்சு பாருங்களேன். உங்களோட தாய் எவ்வளவு ஒரு கஷ்டப்படுறா. இந்த தாயை வெறுக்கேனுமா? இந்த தாயை வெறுக்கேனுமான்னு கேட்கிறேன். வெறுக்கலாம். திருப்பி சின்ன புள்ளியா இருக்கிறவங்கள 2 வருஷத்துக்கு பால் தரணும். வாயால பசின்னு சொல்ல மாட்டீங்க, பசிச்சா கத்துவீங்க, பௌர்ணம் வந்தா கத்துவீங்க, நெருப்பு கடிச்சா கத்துவீங்க. வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது நீங்க ஏன் அழுவுறீங்க. உங்களோட உமாவுக்கு மட்டும் தெரியும் இந்த புள்ள அழுவுறது பசிக்கு, இந்த புள்ள அழுவுறது தூக்கத்துக்கு. பாக்குறேன் தானே, டைமுக்கு பால் தாரா தானே. உங்களுக்கு வாயால கேட்கலுமா, நான் பசிக்குதான் அழுதேன்னு நீங்க உங்களோட உமா பால் தருவா. தூங்குறது தூங்கிட்டு இருப்போம், நல்லா தூக்கம் போயிட்டு இருக்கு, நீங்க அழுத உடனே எழுப்பி பாலை தந்துருவா. இப்படியே ஒரு 2 வருஷம் என்ன செய்யறா, கஷ்டப்படுறா. கஷ்டப்பட்டுட்டு திருப்பி என்ன செய்வா தெரியுமா? இப்ப நீங்க வளர்ந்துருவீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க தானே, உங்களோட உம்மாமா ரூட்ல இருந்து என்ன தெரியுமா யோசிப்பாங்க? எந்த புள்ள சிலோன் தௌஹீத் ஹெட் ஆபீஸ்ல ஒரு தர்பியா நடக்குது, அதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எந்த புள்ள இப்ப 11 மணி ஆகுது, எந்த புள்ள திண்டானா, எந்த புள்ள தூங்குவானா, வீட்டுல தூங்குற மாதிரி எந்த புள்ளைக்கு அங்க கம்ஃபர்டபிள் இருக்குமா, எந்த புள்ள எப்படி திண்டானோ. இப்ப நீங்க உமாக்கு கால் பண்ணி கேளுங்க, உமா யோசிச்சுட்டு இருப்பார். உண்மைதானே? உங்களோட உமா இப்ப யோசிச்சுட்டு இருப்பா, இந்த புள்ள திண்டானா. எப்பயாவது கண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு முதல்ல உங்களோட உமா தின்றது? பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு தின்றதுக்கு முதல் உமா தின்ற எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா? கண்டில்ல. தின்ன இயலாதா அவங்களுக்கு? நான் கேட்கிறேன், உமாமாருக்கு தின்ன இயலாதா? தின்ன தின்ன மாட்டாங்க. வீட்டுல சும்மா சொல்லுவேன், இறைச்சோ சிக்கன் கோழியோ ஏதோ ஆக்கினு உங்களுக்கு லெக் பீஸை தந்து உங்களுக்கு செஸ்ட தந்து எல்லாம் செஞ்சுட்டு உண்மை என்ன செய்வா? சில நேரம் சதை இல்லாத ஒரு துண்டை தின்பா. பாக்குறேன் தானே, தாய்ப்பாசி. இது எல்லாம் சேர்த்து அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் பாருங்க. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதுக்கு அடுத்ததான் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களோட பெற்றோருக்கு நல்ல பிரகாரம் உங்களோட பெற்றோரை நீங்க கவனிக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்வார். அதே மாதிரி பாருங்க, இவ்வளவு வேலையிலையும் செஞ்சுட்டு நீங்க எவ்வளவுதான் பெரிய ஆள் ஆயினாலும் உங்களோட உண்மை என்ன தெரியுமா சொல்லுவா? என்னதான் பெருசாயினாலும் எந்த புள்ள தானே. நீங்க எங்கேயாவது போனீங்களேன், நீங்க ஒரு சாட்டர்டே சண்டே வந்தா கோல்ட் ஃபேஸோ அல்லது பன் கோல்ட் ஃபேஸோ எங்கேயாவது போனீங்களேன், நீங்க வரக்காட்டி வீட்டுல இருக்கிற தாத்தாமார் மச்சான்மார் நான் எல்லாம் தூங்குவாங்க, உம்மா மட்டும் தூங்காம இருக்கும். தூங்காம இருக்கிறா தானே? தூங்காம இருப்பா. நீங்க தூங்கினத்துக்கு பின்னால தூங்கி நீங்க எழும்புவதற்கு முதல் நம்மளோட உம்மா எழும்புவா. நியாயமான்னு கேட்கிறேன். நீங்க தூங்கினத்துக்கு பின்னால தூங்குற உம்மா நீங்க எழுப்பினத்துக்கு பின்னாலதானே எழும்பணும். அப்படி எங்கேயாவது எழும்புவாங்களா? நீங்க எலும்ப கொல ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் இருந்தா எந்த பிள்ளைக்கு வெள்ளனை சாப்பாடு செய்யணும், புள்ளோட உடுப்பாயம் பண்ணணும், புள்ளோட ஷூவை கழுவணும். நீங்க எத்தனை பேர் உங்களோட ஷூவை கழுவுற ஆக்கள் இருப்பீங்க?
நீங்க போடுற ஷூவை கழுவுற எத்தனை பேர் நீங்க இருப்பீங்க? உம்மா கழுவி வைப்பா, உம்மா உப்பு கழுவி வைப்பா. உங்களோட உம்மோட கை ரெண்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைகள், இந்த 52,000 பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களோட உம்மோட கை ரெண்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க. உங்களுக்கு உங்களோட வீட்டுல உங்களுக்கு தின்னத்தாரத்துக்கு சோறாக்கி கறியாக்கி அவங்களோட கை தேஞ்சு போயிருக்கு. உங்களோட உப்பு கழுவி அவங்களோட கை தேஞ்சு போயிருக்குது. இப்படியாப்பட்ட உம்மாவை கவனிக்காம விடலுமா? வெறுக்கலுமா? வெறுக்கலாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்துல நான் தோழமை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கொள்றேன்டா தகுதியானவங்க யாருன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தாய். ரெண்டாவது கேட்கிறாங்க, மூணாவது கேட்கிறாங்க, உன்னுடைய தாய்ன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ஒரு பிள்ளைக்கு நலவ நாடக்கூடிய ஒரே ஜீவன் தாய் தான். ஒரு பிள்ளைக்கு நலவ நாடக்கூடிய ஒரே ஜீவன் தாய். நாலாவதா கேட்கிறாங்க, அபூக்க, உன்னுடைய தந்தைன்னு சொல்றாங்க. ஏன்னா பிள்ளைகள் அதிகமாக யாரோட உங்களோட நேரங்காலத்தை கழிப்பாங்கன்னு சொன்னா தாயோட தான் கழிப்பீங்க. தாய் நல்ல முறையில இருந்தா பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? நல்ல முறையில வருவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, என்னது, தாயை போல புள்ள நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. உங்களுக்காக வேண்டி உங்களோட தாய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அந்த தாய்மைன்னு சொல்றது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லாஹு தஆலா தாய்மைக்கு, மனுஷன் தானே நாங்களாம், தாய்மை மிருகங்களுக்கும் இருக்குதானே தாய்மை. ஒரு 2-3 நாளைக்கு முதல் பேஸ்புக்ல ஒரு மிருகத்துல ஒரு செயல் ஒன்று வந்துச்சு. யாரு பாத்தீங்க? ஒரு மாட்டுடு, ஒரு பசு மாடு, பூச தெரியும் தானே, தென் பகுதியில பூசல் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு குட்டி போட்ட கண்டு போட்ட ஒரு தாய், அந்த கண்டு வந்து சின்ன ஒரு ஆக்சிடென்ட் உண்டாகி அந்த மாட்டு குட்டியுடைய முன் ஒரு கால் வந்து உடைஞ்சு போகுது. அந்த குட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு மிருக வைத்திய சாலையில கொண்டு வந்து அந்த குட்டியோட காலில் பெண்டேஜ் ஒன்று அடிச்சு அந்த குட்டிக்கு வந்து வைத்தியம் செய்யறாங்க. மாட்டு குட்டிக்கு அந்த தாய்மை என்றது பாருங்க, மனுஷனுக்கு மட்டும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த பசு இருக்கிற தாய் பசு என்ன செய்யும்னா, காலையில போயிட்டு மேய போகும். மேய்ஞ்சிட்டு ஒரு நாளைக்கு 4 தரம் மெயின் ரோட்ல அப்படியே ஓரத்தால நடந்து வருது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த குட்டிக்கு பேண்டேஜ் போட்டிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தாய் ரோட்ல அப்படியே நடந்து வந்து கேட் திறந்திருக்கும், அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அந்த கேட்டுக்கு உள்ளுக்கு போன உடனே அந்த கண்டுக்குட்டியை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டிருப்பாங்க. கண்டுக்குட்டி வந்து பால் குடிக்குது. பால் குடிச்சு முடிஞ்ச உடனே தாய் அப்படியே போகும், திருப்பி வரும், திருப்பி பால் குடிக்கும், திருப்பி போகும். ஒரு நாளைக்கு 4 தரம். ஒரு மிருகத்துக்கே இந்த அளவுக்கு தாய்மை, ஒரு அன்பை கொடுத்த இறைவன் மனுஷனா இருக்கிற எங்களோட உண்மைக்கு எவ்வளவு அன்பை கொடுத்திருக்கிறார். இப்படியாப்பட்ட தாய்க்கு ஸ்கூலுக்கு போகல, ஒரு 20 ரூபா கேட்டு, ஒரு 50 ரூபா கேட்டு தராமுட்டோனே தாயிட மனம் நோவுற மாதிரி ஏசின எத்தனை பேர் சொல்லுங்க பாபா? ஒரு 20 ரூபா உங்களுக்கு தரையிலாதா? நீங்களே இன்னும் உம்மா சொன்னவங்க இல்லையா? சொல்லிருக்க மாட்டோமா? இவ்வளவு கஷ்டப்பட்ட உமாக்கு, எங்களை சுமந்த உமாக்கு, எங்களை பெற்றெடுக்கும் போது எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் இல்லாம நான் வெளியில வரணும் என்று பச்சையா அவங்க பெண் உறுப்பை வெட்டுப்பட்ட ஒரு உமாக்கு, பெண் உறுப்புல தையல் போட்டு அந்த வேதனை அனுபவிச்ச உமாக்கு, எங்களுக்காக வேண்டி பசியில இருந்து அவங்க பசியில இருந்து எங்களுக்கு தின்ன தந்த உமாக்கு, அவங்க தூக்கத்தை தூங்காம இருந்து எங்களை தூங்க வச்ச உமாக்கு,
எங்களுக்கு நலவ நாடக்கூடிய அந்த உமாக்கு ஒரு 20 ரூபா ஒரு 50 ரூபா ஸ்கூலுக்கு போக கூட தரலண்டு உமாவை பார்த்து ஏசினா எத்தனை பிள்ளைகள், உமாவை விட்டு விட்டு விரட்டக்கூடிய எத்தனை பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. அப்ப 52,000 பிள்ளைகள் பெற்றோர்களை வெறுக்கிறாங்கன்னு சொன்னா சாதாரண ஒரு விஷயம் இல்லை.